ஹாய் காய்ஸ், ஷாஷானோட ஒரு புது டிராமாவை தான் ஆரம்பிக்க போறோம். டிராமாவோட நேம் அப்புறம் சொல்றேன். இப்ப டிராமாவை ஸ்டார்ட் பண்ணலாமா? டிராமாவோட ஸ்டார்டிங்லயே ஒரு அபார்ட்மெண்டோட ரூமை தான் காட்டுறாங்க. அப்படியே கேமராவை ஸ்ட்ரோல் பண்ணுனா காலையிலேயே ஒரு அலாரமும் அடிக்கிற சத்தம் கேக்குது. அந்த அலாரமையும் அழகா ஆஃப் பண்ணிட்டு நம்மளோட தலைவரும் தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறாரு. அப்படியே நம்ம ஹீரோவும் அவரோட பெட்ல இருந்து கீழே இறங்கி வந்து அவரோட ஆபீஸ் லேப்டாப் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரோட மார்னிங் ஒர்க் அவுட்ஸையும் ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே ஃபேஸ் வாஷ் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு ஆபீஸ்க்கு கிளம்புறதுக்காக ரெடி ஆகுறாரு. அதுக்கப்புறம் காலையில பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்தையும் சாப்பிட்டு அவசரமா அவரோட ஆபீஸ்க்கும் கிளம்பி போறாரு. அப்படியே நடந்துகிட்டே ஹீரோவோட வாய்ஸ் ஓவர்ல, என்னோட நேம் யங் ஷூ. என்ன பத்தி சொல்லணும்னா, நான் என்னோட ஜாப உயிருக்குயிரா நேசிக்கிறேன். என்னோட ஜாப பெர்ஃபெக்ட்டா செஞ்சு முடிக்கும் போது அதுல கிடைக்கிற சந்தோஷமே தனி. நான் இருக்கிற இடம் கூட சுத்தமா பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு நினைப்பேன். நான் எந்த வேலையிலயும் கரெக்டா இருப்பேன் அப்படின்னுகிட்டே ரயில்வே ஸ்டேஷனுக்கும் வர்றான் ஹீரோ. ஹீரோ இருக்கிற அந்த ரயில்வே ஸ்டேஷன்லயே ஒரு பையன் அவனோட லவ்வரை திட்டி, உனக்கும் எனக்கும் இதுக்கப்புறம் செட் ஆகாது, நம்மளோட லவ்வ இந்த ரயில்வே ஸ்டேஷன்லயே முடிச்சுக்கலாம் அப்படின்னு அந்த பொண்ண பிரேக்கப் பண்றான். இத பாக்குற ஹீரோக்கு செம்மையா கடுப்பானாலும் அவனுக்கு ஒன்னும் செய்ய முடியாது இல்லையா, அதனால அமைதியா இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ புறப்படுற அந்த ட்ரெயினும் வருது. அதே ட்ரெயின்ல அந்த சிடுமூஞ்சி பையனும் ஏறுறான். ட்ரெயின்ல இருக்கிற அந்த சிடுமூஞ்சி பையனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணி, மச்சான், இன்னைக்கு நான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட பிரேக்கப் பண்ணிட்டேன்டா. நான் பிரேக்கப் சொல்லும் போது அவளோட மூஞ்ச பாக்கணுமே, சோகமா சுருங்கி போய் பாக்குறதுக்கு காமெடியா இருந்துச்சு மச்சான் அப்படின்னு அந்த பையனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேச, இத கேக்குற ஹீரோக்கு கோவமா வருது. அப்படியே ட்ரெயினும் மூவ் ஆக ஹீரோ இறங்க வேண்டிய ஸ்டேஷனும் வருது. அதே ஸ்டேஷன்ல தான் அந்த சிடுமூஞ்சி பையனும் இறங்குவான். அந்த பையனும் அவனோட கையில இருந்த ட்ரிங்க் பாட்டில அந்த ஸ்டேஷன்லயே தூக்கி போட, இத பாக்குற ஹீரோவும், டே இங்க வாடா அப்படின்னு கூப்பிட, அதுக்கப்புறம் அந்த பையன் கிட்ட, நீ போட்ட அந்த பாட்டில கையில எடு அப்படின்றான் ஹீரோ. இத கேட்ட அந்த பையனும் கேலியா சிரிக்க, அதுக்கு ஹீரோவும், இப்ப அந்த பாட்டில எடுத்து குப்பையில போடுறியா இல்ல நான் உன்னோட மூஞ்ச பேக்கவா அப்படின்னு கேட்க, பயந்து போன அந்த பையனும், ஏன்பா கோவப்படுற, இந்த இப்பமே எடுத்து குப்பையில போட்டுறேனே அப்படின்னு அந்த பாட்டிலை எடுத்து குப்பையில போடுறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் அவசரமா அவனோட ஆபீஸ்க்கு கிளம்புறான். ஹீரோ மீடியால ஒரு டிசைனரா ஒர்க் பண்றாரு. ஆபீஸுக்கு முதல் ஆளா போறதும் ஹீரோ தான். அங்க போய் அவரோட ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு அவனோட வேலைய பார்க்க ஆரம்பிக்கிறான் ஹீரோ. அப்படியே கட் பண்ணி அடுத்த பக்கம் ஒரு டெரரான லேடிய காட்டுறாங்க. அவங்களும் அவங்களோட ஆபீஸ்க்கு கிளம்பி போறாங்க. சொல்ல போனா இவங்க தான் இந்த டிராமாவோட ஹீரோயினே. ஹீரோயினை பத்தி சொல்லணும்னா, இவங்க ஒரு ஆட் ஷூட் டைரக்டர். அடுத்த பக்கம் ஹீரோ ஆபீஸ்ல அவரோட வேலை எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க, அங்கேயே ஹீரோவோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டும் இருப்பான். இவனை ஹீரோ மொட்டன்னு தான் கூப்பிடுவாப்புல. அப்ப மொட்டை ஃப்ரெண்டும் ஹீரோவை பார்த்து, மாப்பு எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும்டா அப்படின்னு கேக்குறான். நேத்து நைட் ஷிஃப்ட் பார்த்து கூட என்னோட டிசைனை என்னால முடிக்க முடியலடா, நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா அப்படின்னு கேட்க, ஹீரோவும் முடியாதுன்னு சொல்ல, மாப்பு நீ மட்டும் இந்த வேலையை முடிச்சு தந்தனா நான் உனக்கு காஃபி வாங்கி தருவேன் அப்படின்றான் மொட்டை ஃப்ரெண்டு. ஹீரோவும், காஃபி எல்லாம் வேணாம், எனக்கு லஞ்ச் வாங்கி தரியா அப்படின்னு கேட்டதும் அதுக்கு மொட்டையும், மாப்பு நான் உனக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிருக்கிறேன் மாப்பு, அன்னைக்கு கூட அந்த குடிகார கும்பல்ல இருந்து நான் தானே உன்னை சேவ் பண்ணினேன், மறந்துட்டியா, அதுக்காக கூட ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னு மொட்டை பாஸ் கேட்க, ஹீரோவும், டேய் மொட்டை படுத்தாதடா அப்படின்னு அவனோட ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ண போறான். அப்ப ஹீரோ கூட வேலை செய்யற இன்னொரு பொண்ணும் ஹீரோவோட ஃப்ரெண்டு கிட்ட, டேய் மொட்டை நம்மளோட ஆபீஸ்ல டவுன் ஃப்ளோர்ல ஒரு ஆட் ஷூட் எடுக்கிறாங்கடா அப்படின்னு சொன்னதும் நம்ம மொட்டை ஃப்ரெண்டும் ஓடி போய் பாக்குறான். அதுக்கப்புறம் மொட்டை பாஸும் ஹீரோவை பார்த்து, மாப்பு ஆட் ஷூட் எடுக்கிறது ஒரு பொண்ணுடா அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் ஒரு 2 செகண்ட் யோசிச்சுட்டு டக்குன்னு போய் பாக்குறான். அப்ப அவனோட ஃப்ரெண்டும், மாப்பு இங்க இருந்து பார்த்தா விளங்காதுடா, இந்தா கேமராவில ஜூம் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி மொட்டை பாஸோட போனையும் ஹீரோ கூட கொடுக்கறான். ஹீரோவும் ஜூம் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போனை அவனோட ஃப்ரெண்டு கிட்டே கொடுத்துட்டு போயிடுறான். அதுக்கு ஹீரோவோட ஃப்ரெண்டும் ஹீரோ கிட்ட, மாப்பு நீ 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அந்த டைரக்டர் பொண்ணா இருப்பாளோ அப்படின்னு தானே பார்த்த அப்படின்னு கேக்குறான். ஹீரோவும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்க ஹீரோவோட கண்ணுக்கு ஹீரோயின் தான் ஃபிளாஷ் ஆகுவாங்க.
அதுக்கப்புறம் ஹீரோவும் கோவமா மொட்டை பாச திரும்பி பார்க்க மொட்டை பாசும் சரி சரி கோவப்படாத வீடு அப்படின்னு சொல்றான். அடுத்த பக்கம் ஹீரோயினும் அவங்களோட ஹெட் ஷூட் எல்லாம் முடிச்சிட்டு அவங்களோட கார்ல வீட்டுக்கு கிளம்புவாங்க. ஹீரோயினும் அவங்களோட காரை ஒரு சிக்னல்ல ஸ்டாப் பண்ணுவாங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோயினோட ஹஸ்பண்டும் இன்னொரு பொண்ணு கூட அந்த சிக்னலை கிராஸ் பண்ணுவாரு. ஹஸ்பண்ட பார்த்த ஹீரோயினும் அவங்களோட கார்ல இருந்து ஒரு ஹார்னையும் அடிக்கிறாங்க. திரும்பி பார்த்த ஹீரோயினோட ஹஸ்பண்டும் ஆஹா பொண்டாட்டி அப்படின்னு கீழே குனிஞ்சுக்கிருவாரு. ஹீரோயினும் அவங்களோட ஹஸ்பண்ட்க்கு ஹாய்னு கை காட்ட அவங்களோட ஹஸ்பண்டும் ஐயோ பாக்குறாளே பாத்துக்கிட்டே இருக்கிறாளே அப்படின்னு டக்குன்னு அங்க இருந்து போக பாப்பாரு. அவரு கூட இருக்கிற பொண்ணும் அவரோட கைய தொட்டு தொட்டு பேச இவ வேற நேரம் தெரியாம எம்மா கொஞ்சம் கையெடும்பா நீ கொஞ்சம் ஒதுங்கி வாரியா அப்படின்னுட்டு அங்க இருந்து நைஸா எஸ்கேப் ஆகிறாரு. அதுக்கப்புறம் கிரீன் சிக்னல் விழுந்ததும் ஹீரோயினும் அங்க இருந்து கோவமா கிளம்புறாங்க. அடுத்த பக்கம் நம்ம ஹீரோவும் அவரோட வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டு ஹீரோவோட அம்மாவை பாக்குறதுக்காக கிளம்பி இருப்பான். ஹீரோவும் அவனோட அம்மா கிட்ட ஏமா வர சொன்ன அப்படின்னு கேட்க ஹீரோவோட அம்மாவும் மகனே வண்டியா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஹீரோவோட அம்மா கூட வேலை பாக்குற ஆண்டியும் யங்ஷு நீ பாக்க சூப்பரா அழகா இருக்கடா கேர்ள் ஃப்ரெண்ட் எதுவும் இருக்கோ அப்படின்னு கேட்க கேர்ள் ஃப்ரெண்டா இன்னும் தேடிக்கிட்டு இருக்கேன் ஆண்டி அப்படின்றான் ஹீரோ. ஹீரோவோட அம்மாவும் இந்த பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல அப்படின்னு தலையிலேயே ஒண்ணு போடுறாங்க. ஹீரோவும் அம்மா ஏமா தலையில அடிக்கிற தலை கலையுதுல அப்படின்றான். அதுக்கப்புறம் ஹீரோவோட அம்மாவும் வா வா அப்படின்னு ஹீரோவை எங்கேயோ கூட்டு போறாங்க. ஹீரோவும் மெதுவாமா இப்ப என்னை எங்க கூட்டு போற நீ அப்படின்னு கேட்க வாடா சொல்றேன் அப்படின்னு ஹீரோட அம்மாவும் ஹீரோக்கு ஒரு ஷர்ட் வாங்குறதுக்காக ஹீரோவை கூட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவை பார்த்து அவனோட அம்மாவும் சரி ஷர்ட் சுருக்குன்னு காட்டு அப்படின்னு ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் எடுத்து ஹீரோக்கு மாட்டியும் விடுறாங்க. ஹீரோவும் இப்ப எதுக்கு எனக்கு இத மாட்டி விடுற அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோட அம்மா இல்லடா இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டோட பொண்ண உன்னை பாக்குறதுக்காக வர சொல்லிருக்கேன் அவ கூட நீ டின்னருக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்ல எம்மா உனக்கு வேலையே இல்லையாமா மறுபடியும் இன்னொரு பிளைண்ட் டேட்ட பிக்ஸ் பண்ணிருக்க நீ அப்படின்னு கடுப்பாகிறான் ஹீரோ. அப்ப ஹீரோவோட அம்மாவும் இங்க வா கண்ணாடிய பாரு உனக்கு 26 வயசாச்சு இன்னும் நீ சிங்கிளாவே சுத்திக்கிட்டு இருக்கடா அப்படின்னதும் ஹீரோ நீ எல்லாம் ஒரு தாயா அப்படின்னு கேக்குறான். ஏண்டா பார்த்தா உனக்கு எப்படி விளங்குது பாரு 2 பேத்தோட மூஞ்சையும் வச்சு பாரு என்னோட மூஞ்சும் உன்னோட மூஞ்சும் ஒரே சாயல்ல இல்ல அப்படின்றாங்க ஹீரோட அம்மா. அப்ப ஹீரோ அம்மா இந்த காலரோட டேக் அரிக்குதுமா அப்படின்னு பிரைஸ் டேக கலட்ட போவான் ஹீரோ. அப்ப அவனோட அம்மாவும் டேய் தப்பி தவறி அதுல மட்டும் கை வச்சிராத இந்த ஷர்ட்ட மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படி நீ ரிட்டர்ன் பண்ணுனா இந்த ஷர்ட்டோட பாதி விலைய நம்மளுக்கு ரிட்டர்ன் தந்துருவாங்க அப்படின்றாங்க ஹீரோட அம்மா. அதுக்கு ஹீரோவும் அம்மா நீ சூப்பர்மா அப்படின்றான். அப்ப அம்மாவும் சரி பேசுனது போதும் என்னோட வருங்கால மருமகளை பார்க்க போறியா அப்படின்றாங்க. அதுக்கு ஹீரோவும் முகத்தை சுழிச்சுக்கிட்டே அம்மா இப்ப நான் போயே ஆகணுமாமா அப்படின்னு கேக்குறான். அப்ப அம்மாவும் என்ன சருக்கு இன்னும் சின்ன புள்ளன்னு நினைப்போ இந்த வயசுல உன்னோட அப்பா என்னைய அம்மாவே ஆகிட்டாருடா நீயும் இருக்கியே ஒழுங்கா நான் சொல்றத கேட்டு அந்த பொண்ண போய் பாரு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஹீரோவும் அந்த பொண்ணை பாக்குறதுக்காக ஹோட்டலுக்கும் கிளம்பி போறான். அங்க ஹோட்டல்ல ஒரு அழகான ஃபிஷ் டேங்க்கும் இருக்கும். அத பார்த்த நம்ம ஹீரோவும் அந்த ஃபிஷ் டேங்க போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிருவான். அப்ப அந்த ஹோட்டல்ல வேலை பாக்குற பையனும் ஹீரோ கிட்ட வந்து சார் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க ஹீரோவும் என்ன மிஸ் லூ தான் அனுப்புனாங்க அப்படின்னு அவனோட அம்மாவோட பேரை சொன்னதும் அந்த ஹோட்டல்ல வேலை பாக்குற பையனும் ஹீரோவை கூட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வைப்பான். அங்க போன ஹீரோவும் அங்க இருக்கிற மெனு கார்டை பார்த்துட்டு அப்படியே கதி கலங்கி போயிருப்பான். ஏன்னா எல்லா சாப்பாடும் செம்ம விலையா இருக்கும். என்னங்கடா இப்படி விலை போட்டு வச்சிருக்கீங்க இவ்வளவு காசு கொடுத்து நான் சாப்பிடணுமா அப்படின்னு ஹீரோவும் யோசிக்க பக்கத்துல இருந்த பையனும் சார் ஆர்டர் கொடுக்கறீங்களா அப்படின்னு கேக்குறான். என்னது ஆர்டரா அப்படின்னு யோசிச்சுட்டு ஹீரோவும் தம்பி இப்போதைக்கு ஒரு தண்ணி கிளாஸ் மட்டும் கொடுங்க தம்பி அப்படின்றாப்புல. கட் பண்ணி அடுத்த சீன்ல ஹீரோயினை பாக்குறதுக்காக அவங்களோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வராரு. உள்ள வந்தவரும் அன்பே நீ எங்க இருக்க அப்படின்னு கூப்பிட ஹீரோயின் அவங்களோட கையில கத்தியெல்லாம் வச்சிருப்பாங்க. அத பார்த்த அவங்களோட ஹஸ்பண்டும் நீ என்னம்மா கத்தியெல்லாம் வச்சிருக்க சமையல் எதுவும் பண்ண போறியா அப்படின்னு கேக்குறாரு.
ஆனாலும் ஹீரோயின் ஒன்னும் சொல்லாம அமைதியா இருப்பாங்க. அப்ப அவங்களோட ஹஸ்பண்டும், தெரியும் நீ கோவமா இருப்பான்னு எனக்கு தெரியும், என்ன இப்ப அந்த கத்தியால குத்தி என்ன கொல்ல போறியா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கும் ஹீரோயின் ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. அப்ப அவங்களோட ஹஸ்பண்டும், அன்பே நீ எதுக்கு கஷ்டப்படுற, நானே என்ன கத்தியால குத்திக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆக்டிங்கையும் போடுவாப்ல. ஆனாலும் ஹீரோயின் அதெல்லாம் கணக்கெடுக்காம அவங்க பாட்டுக்கு வைன ஒரு கண்ணாடி கிளாஸ்ல ஊத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயினோட ஹஸ்பண்டும், நீ செம்ம கோவத்துல இருக்க போல, நான் அந்த பொண்ணு கூட இருந்தத பார்த்து நீ தப்பா நினைச்சுக்கிறாத அப்படின்னதும் ஹீரோயினும், நான் அத பத்தி ஒண்ணுமே கேட்கலையே அப்படின்றாங்க. அதுக்கு அவங்களோட ஹஸ்பண்டும், இல்லம்மா அந்த பொண்ணு நம்மளோட கம்பெனிக்கு ஒரு மாடல் ஷூட்காக வந்த பொண்ணு, அவதான் எனக்கு லஞ்ச் வாங்கி தாரேன்னு என்ன வெளியில கூட்டு போனா அப்படின்னு ஹஸ்பண்ட் சொன்னதும் ஹீரோயினும், நான் அத பத்தி ஒன்னும் கேட்கல, நான் உன் கூட கொஞ்சம் பேசணும் அப்படின்னுட்டு நாங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணி இப்ப 10 வருஷம் ஆகிருச்சு. ஆனாலும் ஒரு நல்ல மனைவியா என்னால நடந்துக்கவே முடியல, சொல்ல போனா என்னால அம்மா கூட ஆக முடியல. நான் உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்கேன், ஆனாலும் நீ என்ன வெறுத்ததே இல்ல, என் கூட நல்லா பாசமா தான் நடந்துக்கிற. இதுக்கு அப்புறமும் உன்னை என்னால கஷ்டப்படுத்த முடியாது, அதனால 2 பேரும் பிரிஞ்சிடலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல அவங்களோட ஹஸ்பண்டும், நீ என்ன சொல்ற எனக்கு ஒன்னும் புரியலையே அப்படின்றாரு. 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிரலாம் அப்படின்றாங்க ஹீரோயின். அடுத்த பக்கம் ஹீரோவும் அந்த ஹோட்டல்ல இருந்துகிட்டு, என்னடா அம்மா ஒரு பொண்ணு வருதுன்னு சொன்னாங்க, இங்க வந்து பார்த்தா ஒரு ஆண்டிய கூட காணோம் அப்படின்னு அந்த ஃபிஷ் டேங்க்ல இருந்து மீனை பார்த்து வரைஞ்சுகிட்டு இருக்கான் ஹீரோ. அடுத்த பக்கம் ஹீரோயினும், உன்னை தேடி டிவோர்ஸ் நோட்டீஸ் வரும், அதுல மறக்காம சைன் பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அவங்களோட வீட்ல இருந்து வெளியில கிளம்புறாங்க. வீட்டுக்குள்ள இருக்கிற அவங்களோட ஹஸ்பண்டும், என்னோட தங்கம் செல்லம், உன்னை விட்டுட்டு என்னால இருக்கவே முடியாதுமா, நான் செஞ்சது தப்பு தான், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு கத்தி கதறாரு. ஹீரோயினும் சோகமா கண் கலங்கிக்கிட்டே ரோட்ல நடந்து வராங்க. அடுத்த பக்கம் ஹீரோவும் ஒரு சிம்பிளா ஒரு சாப்பாட சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். அந்த ஹோட்டலுக்கு தான் ஹீரோயினும் கிளம்பி வருவாங்க. டக்குன்னு ஹீரோயினை கண்ணாடி மூலமா பார்க்க, என்னது இந்த பொண்ணா அப்படின்னு ஷாக் ஆகுறாரு. அதோடைய இந்த டிராமாவோட ஃபர்ஸ்ட் எபிசோட் எண்ட் ஆகுது. அடுத்த பார்ட்ல பார்க்கலாம். இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you next video guys.